ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த வீடியோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் போகும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, நம்ம கிளாஸில் ரிப்போர்ட் கார்டு தருவாங்கள்ல ஸ்கூலில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச மட்டும் அதை ஈக்குவல் பண்ணலாம். ஐ வில் ட்ரை. சரி, ஃபஸ்ட்டு யூனிஃபார்மிட்டி இன் அக்கௌண்டிங். இப்போ ரிப்போர்ட் கார்டில் எல்லாேருக்கும் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லாேருக்கும் பாஸ் மார்க்னால் சேம் பாஸ் மார்க் லெவல் தான், கரெக்டாக? ஸோ த யூனிஃபார்மிட்டி இன் அக்கௌண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார்மேட் சேமாக இருக்கணும், அதே மாதிரி புக்கிங் சேமாக இருக்கணும், கரெக்டாக? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பெனிஃபிட். செகண்ட், இட் ஹெல்ப்ஸ் ரிலையபிலிட்டி ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ ஒரு இண்டிவிஜுவல், அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர் பார்ட்னர்னால் ஒரு கடை இருக்கும். அந்த கடையை நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஓகே எவ்வளோ பிஸ்னஸ் வருது, கூட்டம் இருக்கா சொல்லிட்டு. ஒரு ரெஸ்டாரண்ட்னா. ஆனால் ஒரு பெரிய கம்பெனினா நீங்கள் போய் ஃபேக்ட்ரி பார்க்க முடியாது. அந்த ப்ராடக்ட்டை த்ரூ அவுட் இந்தியா விற்பாங்க, இல்லாட்டி த்ரூ அவுட் த வேர்ல்டு விற்பாங்க. அப்போ நமக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு யூஸ் ஆகும், கரெக்டாக? ஸோ இது எப்படின்னா கிட்டத்தட்ட பேரண்ட்ஸுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு கிளாஸில் என்ன நடக்கிறது தெரியாது, எப்படி டெஸ்ட்டுன்னு தெரியாது. ஆனால் அந்த ரிப்போர்ட் கார்டு வச்சுட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க. சரி, ஸ்கூல் எப்படி சொல்லித்தராங்க, பசங்க எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, கரெக்டாக? மூணாவது, ப்ரிவெண்ட் ஃப்ராட் அண்ட் ஸ்கேம். ஓகே, இது ரொம்ப முக்கியம். இது எப்படி சொல்லலாம்னா, லெட் அஸ் சே உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் 1000 ரூபா இருக்குது, ஓகே. ஆனால் இதுக்குள்ளே பார்த்தா 2 நம்பர் இருக்குது. 10,000 பேலன்ஸ், ஓகே. லோன் 9,000, அதாவது லோன் 9,000, பேலன்ஸ் 10,000. இந்த ரெண்டுத்தையும் சொல்லாமல் 1000 ருபீஸ் பற்றின போட்டால் நம்பர் கரெக்டு தான், பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும், ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகும். ஆனால் அந்த டிஸ்க்ளோஷர் இருக்குல்ல, அப்போ சில பேர் அதை படிக்கும்போது பார்ப்பாங்க, லோன் எதுக்கு வாங்கியிருக்கேன்னு கேட்பாங்க, கரெக்டாக? அப்போ லோன் எதுக்கு வாங்கினா ஒரு அசட்டை வாங்கியிருக்கோம், அப்போ அசட் யூஸ் ஆகுதா, பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுதான்னு கேட்க முடியும், கரெக்டாக? அதனால் இந்த டிஸ்க்ளோஷர் இருக்குல்ல, இது கரெக்டாக இருக்கணும், ஆஸ் பர் அக்கௌண்டிங் பிரின்சிபல் இருக்கணும். வேறு இன்வென்ட்ரியாக இருக்கட்டும், இல்லாட்டி பாரோயிங் அப்படிம்பாங்க லோன், இல்லாட்டி ரெவென்யூ, சேல்ஸ், இது எல்லாமே ஆஸ் பர் பிரின்சிபல்ஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு மேனிப்புலேஷன் சான்ஸ் கம்மியாக இருக்கும், ஓகே. அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபோர்த், இட் ஹெல்ப்ஸ் ஆடிட்டர்ஸ். இது ரொம்ப ஈஸி. அதாவது இப்போ நீங்கள் சிஏ மாதிரி கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு ஆடிட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சப்போஸ் 3 கம்பெனி இருக்குது, அதே பிஸ்னஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மொபைல் ஃபோன் கம்பெனி, ஓகே, ஃபோன் கம்பெனி 3 ஆடிட் பண்ணிங்கன்னா, இல்லாட்டி பேங்க் வச்சுக்கோங்க. பேங்க் தான் ஈஸி கம்பேர் பண்ணுறது. ஸோ 3 பேங்க்கும் ஒரே கைட்லைன், ஒரே ஃபார்மேட் இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு ஆடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஆடிட் டைமும் குறையும், அவங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், ஓகே. ஸோ இட் ஹெல்ப்ஸ் ஆடிட்டர்ஸ். அடுத்தது கம்பேரபிலிட்டி. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கம்பேரபிலிட்டி யாருக்குன்னா, அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அதே மாதிரி அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டும் கம்பேர் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஓகேயா? கடைசி இது வந்து அந்த, அதாவது எப்படி இப்போ இந்த ரிப்போர்ட் கார்டை வந்து இப்போ ஸ்கூலுக்குள்ளே டீச்சரை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, கரெக்டாக? எந்த பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும், எந்த பசங்க படிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனிக்குள்ளே ஈஸி டு மெஷர் மேனேஜர் பர்ஃபார்மன்ஸ். இப்போ சப்போஸ் ஒரு 4 ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 டிஃப்ரெண்ட் இடத்துல. அப்போ ஒரு ஃபேக்ட்ரியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு மேனேஜரோட பர்ஃபார்மன்ஸை ஈஸியாக மெஷர் பண்ண முடியும், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு யூனிஃபார்மிட்டி, second reliability, okay. Third, prevent fraud and scam. Fourth, helps auditors. Fifth, comparability. And sixth, and the manager performance easy to measure, okay. So this is the benefits of accounting standard. Thank you.